திண்டுக்கல்லில் 2016 ஆண்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சோனியா என்ற பெண்ணை கேலி செய்ததாக கூறப்படும் கணேசமூர்த்தியை அந்த பெண்ணின் சகோதரர் துரைபாண்டி கண்டித்தார். இதனால் கோபமடைந்த கணேசமூர்த்தி தன் அண்ணன் பழனிக்குமாருடன் சேர்ந்து துரைபாண்டியை அரிவாளால் தாக்கினார். இந்த தாக்குதலில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் காயமடைந்தார். இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இதனிடையே வழக்கின் விசாரணை காலத்தில் பழனிக்குமார் உயிரிழந்தார். இதையடுத்து கைதாகி இருந்த கணேசமூர்த்திக்கு 9 ஆண்டுகள் கழித்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 11,500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்தது. என்ன தைரியம் ஈவ்டீசிங் பண்ணியிருப்பான் இவன். அந்த பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து இவனை வந்து ஏதோ சத்தம் போட்டு எப்படா நீ தங்கச்சி கிண்டல் பண்ணா அப்படின்னு ஏதோ சத்தம் போட்டுருக்கான். அதுக்கு இவங்க அண்ணன் அவனை கூட்டு வந்து இந்த பொண்ணோடைய அண்ணனையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. எதால அருவாளால். ஸோ அருவாளால் தாக்கிட்டு அப்போது இவனுங்க இது நடந்து 2016 வருஷமா, இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் ஆகுது. ஆனால் பாருங்க, எனக்கு இந்த இதுதான் கூஸ் பம்ப்ஸ். இத்தனை வருஷம் ஆனாலும் நீதி வந்து நிலை நாட்டியிருக்கிறாங்க. அதாவது நீதி ஜெயித்தது. நம்ம விஷாலனை சொல்கிற மாதிரி நீதி ஜெயித்தது. அதனால் மக்களே, என்றைக்குமே நம்பிக்கை விட்டுறாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் நீதி சாகாது, நீதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன் நான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவனுக்கு தண்டனை கிடச்சி போச்சு. இவங்க அண்ணா இருக்காங்க, அவன் இந்த 9 வருஷத்தில் செத்து போயிட்டான். அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுத்தாரு. ஆனால் இவனுக்கு அந்த கடவுளே மனுஷனாக பிறந்து இங்கே தண்டனை கிடச்சிருப்பாருங்க. 7 வருஷம் சிறை தண்டனை. 9 வருஷம் வெளியில் இருந்தானா கேஸு இப்படி இந்த கேஸ் விசாரணையில் இருந்துச்சு. 9 வருஷம் வெளியில். இவன் என்ன பண்ணியிருப்பான்? இப்போ ஏதாவது கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்போ பாருங்கள் தண்டனை 7 வருஷம் உள்ள ஆயுள் தண்டனை. இப்போ 9 வருஷம் வெளில ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார் தலைவர். விசாரணைக்கு மட்டும் வருவார். ஏதாவது கல்யாணம் பண்ணான்னு தெரியல. இல்லை இவன் இந்த 9 வருஷம் உள்ளே தானான்னு தெரியல. ஆனால் தண்டனை இல்லாமல் உள்ளே வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேபி வெளில இருந்திருக்கலாம், இல்லை உள்ள கூட இருந்திருக்கலாம். தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன போய் இப்போ வச்சாங்கல்ல ஆப்பு 7 வருஷம் உள்ளே இருக்கணும்ல. சரி, அப்பீல் பண்ணி ஜாமீனில் வராமல் இருந்தால் சரி. இந்த கேஸில் 7 வருஷம், இன்னும் நிறையா மற்ற சில கேஸ்கள்லாம் வந்து 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, நீதி கிடச்சிருக்கு, தண்டனை கிடச்சிருக்கு. இது வந்து வெகுவாக பாராட்டணும். எல்லாரும் வந்து வெகுவாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இது. நீதி என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும். ஒரு நிமிஷம். ஏன் குட்டி, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் நீ ஸ்கூலில் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? முடிச்சியா? ஓகே, குட். சொல்லுங்க, என்ன நீ முடிச்சதா? அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் டேட்டாவில் வரவே இல்லை. ஏங்க அண்ணன் வேலை அன்னைக்கு முடிக்க மாட்டீங்க? மாதம் 31ஆம் தேதி 30ஆம் தேதி ஆனால் சம்பளம் கிரெடிட் ஆகுது இல்லை? அப்போ மட்டும் நல்லா உங்கின்னு இருக்கா அண்ணன் வேலையை முடிக்கிறதுக்கு? நான் உங்களுக்குலாம் கண்டதை திங்கதில் நாய் பண்ணிடலாம். அது கூட அதோடைய வேலை அண்ணாட வேலை என்னன்னு பார்த்து செஞ்சுட்டு இருக்கு. போய் முடிச்சு போங்க, சும்மா டென்ஷன் எடுத்துட்டு இருக்காதீங்க. ஓ சாரி கேஸ், ஜஸ்ட் இங்கே ஒன்றும் இல்லைங்க. சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி முடிச்சிடறாங்க. என் பொண்ணு மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூலில் படிக்கிறாங்களா பசங்க, சின்ன பசங்க. அவனுக்கு கூட இது அன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க், அன்றைக்கி வேலை என்னவோ அதை முடிச்சுட்டு போகிறாங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணுறாங்க. சம்பளம் 1ஆம் தேதி சம்பளம் தான் கூட மூஞ்ச உருன்னு வச்சுக்குவாங்க. 30, 31ஆம் தேதிலாம் சம்பளம் போட்டணும், கிரெடிட் ஆகணும். அப்போ மட்டும் பல்ல அடிச்சுட்டு எடுப்பானுங்க. ஆனால் அன்றைக்கி வேலைக்கு முடிக்க மாட்டானுங்க. எப்படி இருக்கானுங்க பாருங்க. சே